ஆசிரியர் தின நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பிற அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில், ஆசிரியர் நாள் வாழ்த்துக்கள். இளைய தலைமுறையினரை செதுக்கும் ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாழ்த்துச் செய்தியில், பாடப்புத்தகங்களை கடந்து மாணவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். நல்ல ஆசிரியர்கள் வாய்க்க பெற்ற மாணவர்கள் நல்லதொரு நாளையை உருவாக்கும் திறம் பெற்றவர்கள். அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டியாக விளங்கும் நல்லாசிரியர்களுக்கு ஆசிரியர் நாள் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில், மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் விநாயகர் சிலைகளின் விலை அதிகரித்துள்ளதாக விழுப்புரம் மாவட்ட சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொலை வழக்கில் சவுதி அரேபியாவில் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவரை மீட்பது குறித்து மத்திய அரசு மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாரதியார் சங்கம் நடத்தும் 75ஆம் ஆண்டு பாரதி பெருவிழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவன் அரங்கத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளதாகவும், இந்த விழாவில் 103 தமிழறிஞர்கள் மற்றும் பாரதி ஆய்வாளர்களுக்கு பாரதி சுடர் விருது வழங்கப்பட உள்ளதாக பாரதிய வித்யா பவன் இணை இயக்குனர் கே. வெங்கடாச்சலம், பாரதியார் சங்கத்தின் தலைவர் உலகநாயகி பழனி, துணைத் தலைவர் சாரதா நம்பி ஆரூரன், ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். ஜெகதீசன் ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். பாராலிம்பிக்கில் பதக்கங்களை வென்ற தமிழக வீராங்கனைகள் நேற்று சென்னை திரும்பினர். அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் புகார்களில் குற்றம் புரிந்தவர்களை விசாரித்து அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதற்கு தடை விதிக்கப்படும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் வாசிப்பு இயக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில், தற்போது அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று நடைபெற்றது. அதில் 25 இடங்கள் நிரம்பியதாகவும், மீதமுள்ள 26 இடங்கள் பொது கலந்தாய்வில் சேர்க்கப்படும் என்றும் கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி மீலாது நபி விழா கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அறிவித்துள்ளார். நாளை சுப முகூர்த்தம். செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னையில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமானோர் பயணம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு செப்டம்பர் 6, 7, 8 தேதிகளில் 1755 பேருந்துகளும், செப்டம்பர் 6, 7 தேதிகளில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 190 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும், மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பிற பகுதிகளுக்கு 350 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 2315 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயின் கோட் படம் வெற்றி பெறவும் அவரது கட்சியின் மாநாடு சிறக்கவும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். போதைப் பொருளை ஒழித்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட செய்து போதைப் பொருளை தமிழகத்தில் அறவே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் சிகாகோ கடற்கரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாட்டு பாடியபடி சைக்கிளில் பயணம் செய்தார். இது தொடர்பான வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இந்த பதிவை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி டேக் செய்து, சகோதரரே, நாம் எப்போது சென்னையில் ஒன்றாக சைக்கிளிங் செல்வது என்று கேட்டு பதிவிட்டார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அந்த பதிவில்,
அன்பு சகோதரர் ராகுல் காந்தி, உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சென்னையின் மைய பகுதியில் பயணம் செய்வோம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது இன்னும் பாக்கி உள்ளது. நாம் இருவரும் ஒன்றாக சைக்கிள் ஓட்டிய பிறகு என்னுடைய வீட்டில் இனிப்புகளுடன் ஒரு சுவையான தென்னிந்திய மதிய உணவை சாப்பிடலாம் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் சைக்கிள் பாதைகள் எங்கே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பதிவுத்துறை ஆவண பதிவுக்காக இயங்கும் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் வழக்கமாக செயல்படும் 100 சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் வரும் சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் சனிக்கிழமைகளில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.